நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாரின் குறிப்புகள் 7ஆம் வகுப்பு. எங்கள் தமிழ். அருள்நெறி அறிவைத் தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. தமிழ்மொழி நமக்கு அறிவு, அன்பு, அறம் ஆகிய உயர்ந்த பண்புகளை கற்பிக்கிறது. தமிழ் கற்றவர்கள் யாரையும் புகழ்ந்து பயன் தேட மாட்டார்கள், யாரையும் இகழவும் மாட்டார்கள். கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே. இந்த பாடலின் பொருள்: கொல்லாமை, பொய்யாமை போன்ற நல்லொழுக்கங்களை பின்பற்றி அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வழிகாட்டுகிறது. அன்பும் அறனும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இதனுடைய பொருள்: அன்பையும் அறத்தையும் வளர்த்து பயத்தை நீக்கி இன்பம் தரும் இனிமையான மொழியே தமிழ். இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கலன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இந்த பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு. பெண்மை. அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும், உண்மைத்தன்மையும் உறுதியும் மிகுந்தும், தன்னல மறுப்பு சகிப்புத் தன்மையும் இயல்பாய் அமைந்தும், இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும், தாரமாய் வந்து தளர்வை போக்கும், உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், அயலார்த்தமுக்கு அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். வே. ராமலிங்கனார். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, பெண் தாய், மனைவி, தமக்கை, தங்கை, மகள் போன்ற பல்வேறு வடிவங்கள்ல குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் ஆதரவாக இருப்பவள். அன்பு, அடக்கம், பொறுமை, உண்மை, தன்னலமின்மை, நாணம் ஆகியவை பெண்மையோட உயர்ந்த பண்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடும்ப நலனை பேணி அனைவரிடமும் அன்பு செலுத்தி வாழ்வதே பெண்மையின் சிறப்பாகும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய பொருள். ஆசிரியர் குறிப்பு: கவிஞர் வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தார். வெங்கட்ராமன், அம்மணி அம்மாள் அவர்களுடைய பெற்றோர் பெயர். இவர் கவிதை போட்டிகள்ல பல பங்கேற்று பரிசுகள் பெற்றார். தமிழக அரசுடைய அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. இவர் காந்திய கவிஞர் என்று பெருமையுடன் வழங்கப்படுகிறார். இவரின் காலம் கிபி 1888 முதல் 1972 வரை. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து தெய்வ திருமலர், தமிழ் தேன்மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் மலர், புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகள்ல கவிதைகள்லாம் அமைந்திருக்கு. இந்த பாடல் சமுதாய மலர் என்னும் தலைப்பில இடம்பெற்றிருக்கு. இவர் இயற்றிய படைப்புகள்: இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, தன் வரலாறு 3, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, சிறுகாப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் 4. 12ஆம் வகுப்பு. பழைய புத்தகம். நாட்டு வாழ்த்து. இந்திய நாடிது என்னுடைய நாடே என்று தினம் தினம் நீயதை பாடு, சொந்தமில்லாதவர் வந்தவரால தூங்கி கிடந்தது போனது மால, வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி, இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடென்ற எண்ணத்தை கூடு. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நூல் குறிப்பு: நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூல்ல இருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. அந்நூல் தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் என்னும் தலைப்புகளில் கவிஞரின் பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. கவிஞர் சத்தியாகிரக தொண்டர்கள் பாடுவதற்கென இயற்றிய சில பாடல்கள் தான் என்னுடைய நாடு என்னும் தலைப்புல தேசிய மலர்ல இடம்பெற்றுள்ளது. அப்பாடல்கள் நமக்கு பாடமாக அமைந்துள்ளதா. ஆசிரியர் குறிப்பு: ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல
19/10/1888 அன்று வெங்கட்ராமன் என்பாருக்கும் அம்முனி அம்மாளுக்கும் 8வது மகனாக தோன்றினார். முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர். அவர் சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். உப்பு சத்தியாகிரகத்துல பங்கு பெற்றதால சிறை தண்டனையும் அடைஞ்சிருக்காரு. உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடுவதற்கு கவிஞர் இயற்றிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்னும் பாடல் விடுதலை போராட்ட வீரர்கள் அனைவராலும் உணர்ச்சியுடன் பாடப்பெற்ற புகழ்மிக்க பாடல். கவிஞருடைய நாட்டுப்பற்றை போற்றும் வகையில மாநில அரசு அவருக்கு அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்டமேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது. நடுவண் அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியது. கவிஞர் அவர்கள் 24/8/1972 இவ்வுலக வாழ்வை நீத்தார்.